வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மனித நேயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். மனித நேயம்னு என்ன திடீர்னு அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி ஒட்டி தாங்க. பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து டவுனுக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸல் வச்சுருந்தேன். எக்ஸல் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் மாமனார்கிட்ட வந்து வண்டி வாங்கிட்டு போனேன். அவரோட எக்ஸலை வாங்கிட்டு போனேன் வேலைக்கு. அன்னைக்கு மதியம் வரைக்கும் தான் வேலை. தீபாவளி வந்து ஒரு 2 நாள் தான் இருக்குது. மதியம் வரைக்கும் தான் வேலை. மதியத்தோட வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ அங்கே மைண்டை ஒரு டென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை சொல்ல விரும்பலை. நான் அதையே யோசிச்சுட்டே வந்தேன். வர்ற வழியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் உள்ள சாவி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் கவனித்தேன். ஐயோ, சாவியை காணுமே, வண்டி வேறு மாமனார் வண்டி, என்னடா செய்ய அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே பர்ஸு, ஹேண்ட்பேக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு சாவியை தேடி திரும்ப டவுனுக்கே போனேன், சிவகாசிக்கே போனேன் பார்த்துக்கோங்க. நானும் சாவியை தேடி 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 போய்கிட்டே இருக்கேன். அங்கே வேலை செய்கிற இடத்துக்கும் போய் அது வரைக்கும் போய் பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கேன். வண்டியில் பெட்ரோல் இல்லை. நல்ல பைபாஸ் தாங்க. ஆளுக்கு அவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. ஏற்கனவே செம்ம டென்ஷனு. சாவியை அவங்க வீட்டு சாவியை வேறு தொலைச்சிக்கிட்டேன். ஐயையோ, அது என்னடா பண்ண போகிறேன்னு தெரியாமல் ஃபோனு, காசு, பர்ஸு எல்லாத்தையும் வீட்டில் போட்டுட்டு நான் போனேன். சாவியை தேடிட்டு தானே போகிறோம் அப்படின்ட்டு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். கரெக்டாக ஒரு முக்கில் டேர்னிங்கில் போய் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நானும் நின்றுக்கிட்டே இருக்கேன். ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நின்றுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ சனம் போகுது வருது. ஒருத்தர் கூட என்னம்மான்னு கேட்கவே இல்லை. இத்தனைக்கும் மதியம் தாங்க. மதிய நேரம் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன் தனியாக. வண்டி பக்கத்தில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். என்னடா செய்ய, என்ன செய்யன்னு தெரியலையே. ஃபோன் இருந்தாலும் யாருக்காச்சும் ஃபோன் போட்டு ஹெல்ப்பு கேட்கலாம். இப்போ என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறேன். ஒரு சடம் என்னன்னு கேட்கல. ஒரு பொம்பளை பிள்ளை வண்டியோட நிற்கிது, என்ன ஏதுன்னு ஒருத்தர் கூட ஒரு பொம்பளையாலும் கேட்கல, ஆம்பளையாலும் கேட்கல. அப்போ கடவுளாக பார்த்து ஒரு தெரிஞ்சவன், எங்கள் சொந்தக்கார தம்பி ஒருத்தன் வந்தான், ஒரு மாமாமையன். அப்போ தான் எனக்கு உசுரே வந்துச்சு. அழுகழுகையாக வருது. என்னடா ஒருத்தர் கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே, யார்ட்டையாச்சும் நம்மளா கேட்டலான்னா அதுக்கும் வாய் வரமாட்டேக்கி. மனசில் தோணுது கேட்கணுன்ட்டு, ஆனால் வாய் வரமாட்டேக்கி. தெரியாதவங்கள்ட்ட போய் எப்படி கேட்க அப்படின்ட்டு. வேறு அந்த தம்பி வந்தான். அந்த தம்பிகிட்ட சொன்னேன். அவன் மகளை தூக்கிட்டு வந்தான். இப்போ போயிட்டு வரேன்க்கா அப்படி சொல்லிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து என் வண்டியில் ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி, சாவி இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. அவன் வண்டி சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான். ஆனால் அந்த வண்டி சாவி கிடைக்கவே இல்லை. எனக்கு ஒரே பயம். அடுத்தவங்க வண்டி வாங்கிட்டு போயிருக்கவே திட்டுவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. பிறகு பார்த்து இங்கே சொன்னேன், இன்னொரு சாவி இருக்குது பரவாயில்ல. மாமனார்கிட்ட சொன்னாங்க, இன்னொரு சாவி இருக்குது பரவாயில்லன்ட்டாங்க. அது ஒரு நிம்மதி. ஆனால் ரோட்டில் அவ்வளோ நேரம் நிற்கிறேங்க, என்னன்னு கூட கேட்க ஆள் இல்லை. ஆனால் அங்கே ஹெல்ப் பண்ணுறோம், இங்கே ஹெல்ப் பண்ணுறோன்னு ஒரே விளம்பரமெல்லாம் வருது. அந்த உதவி செய்யணும், இந்த உதவி செய்யணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் போடுறாங்க. ஆனால் ஒரு சின்ன உதவி, ஒரு பொம்பளையால் நிற்கிது, அவங்களுக்கு என்ன வேணும், தனியாக நிற்கிறாங்களே அப்படின்னு கேட்க யாருக்குமே மனசு இல்லை. இவங்கெல்லாம் உதவி செஞ்சு நல்ல பேர் வாங்குறாங்க நாட்டில். மனித நேயம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க இப்போ இருக்க காலத்துக்கு. அவன் வாழ்க்கையில் அவன் ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்றுட்டா நீயாக நின்றுக்கிட்டே இரு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது அப்படின்ட்டு. இது இன்னைக்கு தோணுச்சு சொல்லணும்னு. அன்னைக்கு என் மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நானும் கொஞ்சம் வளர்ந்து வர்றேன் உங்களை நம்பி. ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.